செக்ஷுவல் ரிலேட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, ஒரு திருப்தி இல்லாத தன்மை, ரெண்டு பேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, என்னுடைய ஃபேண்டசி அவங்களுக்கு புரியல, அவங்களோட ஃபேண்டசி எனக்கு புரியல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பிளான் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இந்த வயசுல மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல மேரேஜ்ன்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா பார்க்கப்படுது. நான் ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு சேலரியில் இருக்கணும், அப்போதான் ஒரு பெண்ணே முதல்ல அமையுது. ஏன்னா பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒரு டிகிரி கூட முடிக்காத பெண் யாருமே இல்லை. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு திருமணம்ன்றது 25 வயசுக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு நடக்கணும், அதுக்குள்ளேயே ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் லைஃப் அப்படின்றத தாண்டி இப்போ பெண்களுடைய எதிர்பார்ப்பும் அவேர்னஸும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் நான் ஏன் தேவையில்லாத தலைவலியை நான் சுமந்துக்கணும், இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தானே அதிகமாக போகுது, இன்னும் நான் கமிட்மெண்ட் அதிகமாக போகுது. மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக அடுத்தது நான் குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும், ஹஸ்பண்டுக்கான விஷயங்கள், ஃபேமிலின்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், அதுக்கும் நான் ஏர்னிங்ஸை தேடணும். ஸோ நான் இண்டிவிஜுவலாக இருந்துக்கலாமே. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க. நீ இன்னொரு இடத்துக்கு போகிற, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு இன்றைக்கும் சொல்லப்படுது. ஆனால் ஆண்களுக்கு அந்த ஒரு டீச்சிங்கே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும், அந்த பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும், நடந்துக்கணுன்ற ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் வேணும். இந்த சொசைட்டல் ப்ரெஷர், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இதனால் நேச்சுரலாக நடக்க வேண்டிய இந்த சைல்டு பர்த் கூட, சைல்டு ஃபார்மேஷன் கூட நிறைய இந்த மெடிகேஷன்ஸ்க்காக அடிமையாகிற மாதிரி மாறுது இல்லையா? சைல்டு பிளானிங் வந்து முழுக்க அவங்களுடைய சம்மந்தப்பட்டது. ஒரு கணவனும் மனைவியும் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, ஒரு திருப்தி இல்லாத தன்மை, ரெண்டு பேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, என்னுடைய ஃபேண்டசி அவங்களுக்கு புரியல, அவங்களோட ஃபேண்டசி எனக்கு புரியல. பட் இதை வந்து சொசைட்டிக்கு இது வந்து என்ன விதமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு சைக்காட்ரிக் கவுன்சிலர் மிஸ்ஸஸ் துர்கா அவர்கள் நம்ம கூட ஒரு இன்டர்வியூக்கு இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து எப்படிலாம் உருமாறிக்கிட்டு இருக்கோம், ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி இதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சூப்பர். மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பிளான் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இந்த வயசுல மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் இந்த 30 வயசுக்கு மேலலாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. லேடிஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த 20ஸ்லயே அவங்க மேரேஜ் பண்ணிடுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற லேடிஸ் அவங்களுமே 30+ ஆயிட்டுமே மேரேஜ் பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் யோசிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து ஒரு முடிவுக்கு வரல. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அஃப்கோர்ஸ் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் மேரேஜுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமாக பார்க்கப்படுது. நான் சொல்கிறது, ஈவன் இப்போ 90s கிட்ஸ்க்கெலாம் கூட பெண்கள் கிடைக்கல திருமணத்துக்கு அப்படின்ற விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனாலுமே நான் சொல்கிறது ஒரு 20 years பேக்குக்கு முன்னாடி திருமணன்றது அவங்க ஃபினான்ஷியலாக கெப்பாசிட்டி இருக்குது, இல்லை 25க்குள்ளே திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பெண்களுக்குமே நடந்துரும், மோஸ்ட்லி ஆண்களுக்குமே நடந்துரும். ஃபினான்ஷியலாக கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இந்த 20 yearsக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்னன்னா, பசங்க நல்லா செட்டில் ஆகணும், நான் ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு சேலரியில் இருக்கணும், அப்போ தான் ஒரு பெண்ணே முதல்ல அமையுது. ஏன்னா பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒரு டிகிரி கூட முடிக்காத பெண் யாருமே இல்லை.
ஸோ ஆண்கள் அதை விட அதிகமாகவும் படிக்க வேண்டியிருக்கு. பெண்கள் ஈக்குவலாக சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்களுக்கு பெண் கிடைக்கிறது ஃபினான்ஷியலாகவே தனக்கு ஈக்குவலான பெண்ணை கிடைச்சாதான் அந்த லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு இருக்கு. ஏன்னா பெண்கள் அது மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்கள் நல்ல ஒரு சேலரி வாங்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியாக இருக்கணுன்றது பெண்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது எதனால் அப்படின்னா, பெண்களுமே ஒரு 25 ஏஜ் வரைக்கும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு ஹையர் ஸ்டடீஸ் அதுக்கப்புறமும் பண்ணிக்கிட்டே ஜாபில் நல்ல ஹையர் பொசிஷனுக்கே போயிடுறாங்க. ஸோ அவங்க ஏர்னிங்ஸும் தன்னுடைய ப்ரொஃபஷனும் கெரியர் தான் முக்கியம்னு டிசைட் பண்ணி வரும்பொழுது ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் ஓல்டுக்கு அப்புறம் தான் தனக்கான துணையை தேட ஆரம்பிக்கிறாங்க. மேரேஜுன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் 28ல் தேட ஆரம்பிக்கும் போது 30 ஆகுது. ஸோ 30 ஏஜில் ஒரு பெண் தேடுறா அப்படின்னா 35 ஏஜில் தான் ஒரு பையனை தான் திருமணம் பண்ண முடியுது. ஆனாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள், அன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு திருமணம்ன்றது 25 வயசுக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு நடக்கணும், அதுக்குள்ளேயே ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் லைஃபு அப்படின்றத தாண்டி இப்போ பெண்களுடைய எதிர்பார்ப்பும் அவேர்னஸும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நான் இருக்கேனா, என்னுடைய கெரியரில் நல்லா இருக்கேனா, நான் தனியாக இண்டிவிஜுவலாக வாழ்ந்தாலுமே நான் நல்லா தானே இருக்கேன். ஸோ மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் நான் ஏன் தேவையில்லாத தலைவலியை நான் சுமந்துக்கணும், இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தானே அதிகமாக போகுது, இன்னும் நான் கமிட்மெண்ட் அதிகமாக போகுது, இண்டிவிஜுவலாக எனக்கு மட்டும் நான் செலவு பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை நான் என்ஜாயபுளாக நான் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்திகரமாக வாழ்கிறேன் என்னுடைய ஏர்னிங்ஸில். இப்போ மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக அடுத்தது நான் குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும், ஹஸ்பண்டுக்கான விஷயங்கள், ஃபேமிலின்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், அதுக்கும் நான் ஏர்னிங்ஸை தேடணும். ஸோ நான் இண்டிவிஜுவலாக இருந்துக்கலாமே. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ நான் இண்டிவிஜுவலாக செல்ஃபாகவே திருமணம் பண்ணாமலேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு இப்போ பெண்கள் மாறிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்கள் அப்படி மாறிட்டாங்கன்னா இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் எதிர்பார்க்கறது எனக்கு 30 ஏஜுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் ஒரு பெண் கிடைக்கணும், திருமணம் பண்ணிக்கணும். அதில் 50% ஆஃப் ஒரு மென் எதிர்பார்க்கறது, ஒரு பெண் படிச்சிருக்கா, ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்குது, அது மாதிரி பெண் கிடைச்ச நான் நல்ல ஏர்னிங்ஸில் இருக்கேன், பட் எனக்கும் ஈக்குவலாக அது மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு 30 ஏஜ் வரைக்கும் ஒரு பையன் எதிர்பார்க்குறான். ஆனால் 30 ஏஜுக்கு மேலே போகும்பொழுது அவனுடைய எதிர்பார்ப்புகள் கம்மியாகுது. ஆனால் மேரேஜே பண்ணிக்கக்கூடாதுன்றது பெண்கள் அதிகமாக இருக்காங்களே ஒழிஞ்சு, ஆண்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு ஒரு மனைவி வேணும், குழந்தைகள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு இது மாதிரி பெண்களுடைய மன சூழ்நிலை மாறினதுனால ஆண்களுக்கு பெண் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த ஒரு காரணத்தினாலையும் இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் தன்னுடைய ப்ரொஃபஷனையும் படிப்பு எஜுகேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ரொஃபஷன், நான் ஒரு மேரேஜுன்ற ஒரு விஷயம் என்னை ஸ்லேவாக ஆக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. அப்போது ஒரு மேரீடுன்ற கன்செப்ஷன் நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு பெண் டோட்டலாக அங்கே போய் ஒரு ஸ்லேவாக தன்னுடைய எல்லா கல்ச்சரையும் மறந்துட்டு, அதாவது தன்னுடைய பிறந்த வீட்டையே மறந்துட்டு ஒரு புகுந்த வீட்டுக்காக ஒரு சர்வே பண்ணணும் அப்படின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணுன்ற அந்த கோட்பாடுகளுக்குள்ளே சிக்கிக்கிறத தான் பெண்கள் விரும்பலையே ஒழிஞ்சு, இப்போது அமெரிக்கனில் இருக்கக்கூடிய கல்ச்சரோ இல்லை ஒரு பெண் ஆண் ஒரு குடும்பம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கிச்சன் ஒர்க்கு ஷேர் டு எப்படி மென் உமன் 2 பேருக்கும் ஷேரிங் தான். இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பாதி என்னென்ன ஃபேமிலியில் செலவுகள் இருக்கோ அதை ஒரு ஆணும் பார்க்கணும், பெண்ணும் பார்க்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரியான கல்ச்சர் இங்கேயுமே இருக்குது. இப்போ உன்னுடைய வீட்டை நான் அப்படியே என்னுடைய வீட்டை நான் மறந்துடணும், உங்கள் வீட்டு ஆட்களை தான் கண்டுக்கணும், என்னுடைய வீட்டு ஆட்களை நான் மறந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், உனக்கு எப்படி சம உரிமை இருக்கோ அதே போல் எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உனக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு கோட்பாடு இங்கே வளர்ந்துட்டு தான் இருக்குது இப்பயுமே. ஸோ அது வளர வளர பெண்களுக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொடுத்தா இதே மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்களா இருக்கும். பட் சொசைட்டி இது எதுவும் பெருசாக ஸ்பாயில் பண்ணிடுன்னு சொல்ல முடியாது. இது டோட்டலி உமன் எம்பவர்மெண்ட் தான். ஆனாலுமே இது ஆண்கள் மொத்தமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது பெண்ணுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதும், அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதும், ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிறதும், அவங்கள கேர் பண்ணுறதும் முக்கியம்தான் அப்படின்றது இன்னமுமே அவேர்னஸ் இல்லை ஆண்களுக்கு. அதுக்கு
அதுக்கு தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ஆண்களுக்கும் முக்கியமாக தேவை, பெண்களுக்கும் முக்கியமாக. இதை ஒரு பெண் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறா. நீ இன்னொரு இடத்துக்கு போகிற, நீ இன்னொரு இடத்துக்கு போகிற, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு இன்றைக்கும் சொல்லப்படுது. ஆனால் ஆண்களுக்கு அந்த ஒரு டீச்சிங்கே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ அந்த எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும், அந்த பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும், நடந்துக்கணுன்ற ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வேணும். முன்னாடிலாம் லவ் பண்ணும் போதே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே கொண்டு போவாங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போவோம், ஒரு இந்த பிரிட்ஜை நம்ம கடப்போம், நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம், அப்புறமா கல்யாணத்தை பற்றிலாம் யோசிப்போம் அப்படின்னு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் இஸ் திஸ்? இதில் வந்து நம்ம நல்லதா கெட்டதா அப்படின்றதுமே இதில் பார்க்க முடியாது. இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன். பிகாஸ் நிறைய பேர் ஃபேமிலியில் எதனால் இன்றைக்கி பிரச்சனைகள் வருது, ஃபினான்ஸ் பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அது ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. வந்ததுனால என்னன்னா மேரேஜுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே உடனே போயிடக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் இருக்குது. யார் நமக்காக பேக் போனாக நிற்க போகிறா? இப்போது ஃபார் அந்த பெண்ணாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆணுடைய பேக்கப், அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா ஒரு பெரிய நிலைமையில் இருக்காங்க, நல்ல ஒரு விஐபி ஃபேமிலி ஆர் வெல்த் ஃபேமிலி, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இது மாதிரி நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா துணிஞ்சு ஒரு மேரேஜில் இறங்கலாம். அண்ட் அவங்க எல்லாருமே நமக்கு எதனா ஒரு சுச்சுவேஷனை விட ஹெல்ப்பில் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் வெல்த்தியாக இருக்காங்கன்னா டிசிஷன் எடுத்து ஒரு மேரேஜுக்குள்ளே போகிறாங்க. பட் இனிஷியலாக ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், இப்போ தான் நான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, இப்போ தான் நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கிறேன், அப்போ சடனாக மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனேன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியுமோன்ற அந்த பயம் இருக்குது. ஆனால் பிஃபோர் நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியோ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியோ இந்த புரிதல்லாம் இல்லை. மேரேஜுன்ற ஒரு விஷயம் நடந்துதா போதும், அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு குழந்தைக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பால் டப்பா வாங்குறதும் வந்து டயப்பர் வாங்கும் போதும் அண்டு செர்லாக் வாங்கும்போதும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஆரம்பிக்கிற பிரச்சனைகளே. நீ என்ன எனக்கு செஞ்ச, ஃபேமிலிக்கு கொண்டு வந்து என்ன கொடுத்த அப்படின்னு ஒய்ஃபு கேள்வி கேட்கும்போது தான் ஆணுக்கு சமாளிக்க முடியாது. சிங்கிள் மென்னாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. இன்றைக்கி பெண்களுமே வேலைக்கு போகிறாங்க, ஆனாலுமே இனிஷியல் டேஸில் பெண் வந்து சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே அடுத்தது அவங்க கெரியரை டெவலப் பண்ண முடியாது, ஒரு பிரேக் ஆகும். ஸோ இதை எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்கான்றதை அவங்களே அவங்கள வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபுல்லாக ஒரு மேரேஜுன்றது ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ற மனப்பக்குவம் இப்போ வந்திருக்கிறதுனால தான் இது மாதிரி வந்து சடனாக மேரேஜுன்னு போக மாட்டேன்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டி வந்து இட்ஸ் குட் ஃபார் தெம் அப்படின்னு நீங்க ஒரு பாசிட்டிவ் வேல குட் தான் சொல்லணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா எத்தனையோ டிவோர்ஸ் கேஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்றப்போ அந்த மேரேஜுக்கு முன்னாடியே நான் அதுக்கு தகுதியானவளா அப்படின்னு பார்த்துட்டு என்டர் ஆகிறது நல்ல விஷயம் தானே. என்டர் ஆகிட்டு 3 நாளில் டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க, 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாச்சு, இந்த லைஃப்பை நம்மளால் கொண்டு போக முடியும், ஃபினான்ஷியலாக வெல்த்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள எல்லாமே பேசி முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு மேரேஜுன்னு போடுறது நிறைய வருஷம் அவங்களால அதை சஸ்டெயின் பண்ணி ஒரு ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ண முடியும். முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க இப்போ கல்யாணமே தள்ளி போகுது, 30+ தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து இந்த சைல்டு பிளானிங்லாம் அதுவும் அது கூடவே சேர்ந்து டிலே தான் ஆகும் அப்படின்னு. இப்போ இருக்கிற பல பேருடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும், ஸ்டேபிள் ஆனோடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்னுமே ஸ்டேபிள் ஆகணும், ஒரு 1 இயர் நம்ம அதை தள்ளி போடலாமே அப்படின்றது பல பேருடைய ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. அதான் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடலாம் அப்படின்றது வந்து ஒரு பல பேருடைய மைண்ட் செட்டா இருக்கு. இதை வந்து ஒரு கப்புலா அவங்க பெட்ரூம்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம், அதை அவங்க பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா வெளியில இருக்கிற இன்லாஸோ இல்ல இந்த ஃபேமிலியோ சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 மாசத்துல என்னம்மா எதுவும் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அ சைல்ட் பர்த், குழந்தை பிறந்துட்டா அது ஒரு நல்ல கல்யாணம், அது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த சைல்டு பிளானிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சைல்டு பிளானிங் வந்து முழுக்க அவங்களுடைய சம்மந்தப்பட்டது, ஒரு கணவனும் மனைவியும் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
இதை எத்தனை பேர் சுற்றிலும் இருக்கிறவங்க சொன்னாலும் அதை வந்து இப்போ உடனே 1 இயரில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னாலுமே மனம் சார்ந்து அவங்க ரெடி ஆகணும், 2 பேருமே ஃபினான்ஷியல் சார்ந்து ரெடி ஆகணும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இனிஷியலி அதை டிலே பண்ணுறாங்கன்றது தாண்டி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸுமே இப்போ அதிகமாயிட்டிருக்கு. உடனே கருத்தரிக்கிறதுன்றது பெண்ணுக்கும் நிறைய இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அண்ட் ஆணுக்குமே இருக்குது. அது தாண்டியுமே ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி குழந்தை பெற்றுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து இதை ரொம்ப டிலே போடுறதுன்றது சரியே இல்லாத விஷயம். ஏன்னா மறுபடியும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு போக 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 என்னென்னா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்பாயில் ஆவாங்க. ஸோ ஒரு ரொம்ப டிலே பண்ண வேண்டாம். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே டிசிஷன் எடுத்துகிட்டு ஒரு ரைட் டைமில் வந்து ஒன்ஸ் மேரேஜ்னு பண்ணியாச்சு. ஸோ எப்படியும் குழந்தை என்றைக்குனாலும் பெற்றுக்கு தான் போகிறோம். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே பிளான் பண்ணிவிட்டு அதை போகிறது நல்லது. என்னதான் இந்த மாதிரியான பேபி பிளானிங்லாம் கப்பிள்ஸ் சேர்ந்து முடிவு பண்ணி அதை ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாலும் இந்த சொசைட்டி போடுற இந்த ப்ரெஷர், இதனால அந்த கப்பிள்ஸும் சேர்ந்து ப்ரெஷர் ஆகிட்டு இல்லை அவங்க பேசி வச்ச மாதிரி இந்த 1 வருஷம் கழிச்சு சரி பேபி பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ இவங்க 2 பேர்னால இந்த ப்ரெஷர்னால ஒன்று சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்களுக்குள்ள எப்படி சைக்காலஜிக்கலாக இந்த விஷயங்கள் வந்து ப்ராசஸ் ஆகும்? அதாவது இந்த டிலே பண்ணும்போது அந்த பீரியடில் என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸு அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, லைக் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள என்ன விஷயன்றதை சிலதை சொல்ல முடியும், சிலதை சொல்ல முடியாது. அண்ட் ஸோ சம் பயாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், அவர் இந்த மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஸோ யாரை பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் எதனாலனா 2 பேருமே ஏர்னிங்ஸில் இருக்காங்க. அந்த பெண் எதனா ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும் பொழுது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க. இதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்களோ இல்லை வந்து லைக் இன்லாஸாக இருக்கட்டும், சிஸ்டர் இன்லாஸு எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியிலேயே என்னென்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு டிப்ரெஷன் மூடுக்கு போய் கம்ப்ளீட்டாக இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்லேருந்தே வெளியில் வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஆகிறதுன்னு பார்த்தா சொசைட்டி கொடுக்குற தொந்தரவுனாலுக்கு தான். ஸோ அதெல்லாம் மீறி கடந்து அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. எஸ், இந்த சொசைட்டல் ப்ரெஷர் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இதனால் நேச்சுரலாக நடக்க வேண்டிய இந்த சைல்டு பர்த் கூட சைல்டு ஃபார்மேஷன் கூட நிறைய இந்த மெடிகேஷன்ஸ்க்காக அடிமை ஆகிற மாதிரி மாறுது இல்லையா? ஒரு மெடிகேஷன் எடுத்து தான் நம்ம செக்ஷுவல் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக லீட் பண்ணி ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்த பெற்றுக்க வேணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் மாறுது. இந்த மாதிரியான கிளைம்ஸ்லாம் நீங்கள் இப்போ சமீபமாக பார்க்குறீங்களா? அவங்களாம் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கும்போது வாட் யூ சே டு தெம்? அதாவது அவங்க இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத கேட்குறீங்களா? யா, ஆமா. ஒரு ஹாப்பியான செக்ஷுவல் லைஃப் லீட் பண்றதுக்கே நிறைய பேர் இப்போ நிறைய மெடிகேஷன்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு செக்ஷுவல் லைஃப் வச்சுக்கிறதுக்காகவே. லைக் இந்த கொஸ்டினை நான் 2 விதமாக பார்க்குறேன். அதாவது இப்போ ப்ராப்பர் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ஒரு ஆணுக்கும் தேவைப்படுது, ஒரு பெண்ணுக்கும் தேவைப்படுதுன்றதில் முக்கியமாக நாங்கள் எஜுகேட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு ஃபீமேல் அனாட்டமி அண்ட் மேல் அனாட்டமி. அவங்களுடைய உடல் கூறுகள் என்ன, செக்ஷுவல் ரிலேட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, ஒரு திருப்தி இல்லாத தன்மை, 2 பேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, என்னுடைய ஃபேண்டசி அவங்களுக்கு புரியல, அவங்களோட ஃபேண்டசி எனக்கு புரியல. ஈவன் வந்து லவ் மேரேஜஸ் கூட அது மாதிரியான பிரச்சனைகள் வருது. இனிஷியல் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே இதில் ப்ராக்டிக்கலாக அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கமாக அவங்க இருக்க ஆரம்பித்து டே டு டே லைஃப்பை ரன் பண்ணும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அது மாதிரியான சந்தேகங்களும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வர்றதுக்காக தான் கவுன்சிலிங்ன்ற ஒரு விஷயம். இது அணியில் மேரேஜுக்கு அப்புறம்
மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய 2 பேருக்குமான இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ். இதை முதல்ல மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு அலோபதியில் போயிட்டு 2 பேருமே இண்டிவிஜுவலாக டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருக்குமே யாருக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதே தெரியும். அதை மீறி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண் தனியாகவே தன்னை நினச்சிக்கிட்டு எதனா செக்ஷுவல் ரிலேட்டட் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே டேப்லெட்ஸ் எடுக்கிறது, இதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது, எடுத்துட்டு தானாகவே ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்லி வந்து அப்நார்மல். ஸோ இதை பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ டாக்டரை பார்க்குறதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுன்றது மஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ ஆண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதுனால அதே செக்ஷுவல் லைஃப்பில் அவங்களோட இருக்கிற அந்த பெண்களை இது எப்படி பாதிக்கும்? இது மாதிரி ட்ரை பண்ணுறதுனால. ஆமாம். ஸோ இது மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஆண்களை திருமணம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பெண்களுக்கு முதல்ல அவேரே ஆகாது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க செல்ஃபாக லீட் பண்ணும்போது தான் டே டு டே லைஃப்பை அவங்களோட 24/7 ஒரு 8 hours ஜாப் போயிட்டு 2 பேரும் ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது தான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி மேரேஜில் வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை தாண்டி ஒருத்தருடைய குணங்களும் எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும், ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு நபரை, ஒரு ஆணை நீ தீர்மானிக்கிற, இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணிக்கலாம் இவனை திருமணம் பண்ணலான்னு பல விதங்களில் நீ உள்ளார கொண்டு வர. அப்போது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்றத நீ ப்ராக்டிக்கலாக லைஃப்பை லீட் பண்ணும்போது தான் தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரியறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக லீட் பண்ணும்போது தான் தெரியுதுன்றப்போ ஃபஸ்ட்டு வந்து நீ அதை ஒரு கவுன்சிலிங் எடுத்து தான் அவனை அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணிக்க முடியும், அந்த மேரேஜ் லைஃப்பை 2 பேருமே எப்படி சரி பண்ணிக்க முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையே. ஏன்னா அவனுக்குமே ஒரு அன்ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ முன்னாடியே ப்ராக்டிக்கல் பண்ணிட்டுலாம் ஒரு கல்யாண லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். பார்த்துட்டு என்ன இஷ்யூஸ் இருக்குது, செக்ஷுவல் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கா, ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை பார்க்கணுன்றது நான் சொல்கிறது. ஸோ அப்போ அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனையா, ஈவன் ஆல்கஹாலிக்காக இருந்தால் ஒரு ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கான், ஆர் எல்ஸ் ஒரு ட்ரக் அடிக்ஷனாக இருக்கான். ஸோ இல்லை எதுனா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அது மாதிரி எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே மேரேஜ் பண்ணக்கூடிய தகுதியே இல்லை அப்படின்ற அளவுக்கு எதனா நீங்கள் வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிவை பற்றி நம்ம யோசிக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு இது நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுமே இருக்காது. ஒரு பயம் இருக்கும், அந்த பையனுக்கு ஒரு பயம் இருக்கும். அவன் மனம் சார்ந்த பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத பையனாக இருப்பான். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகப்படுத்துகிறதோ அவனை கிளாரிட்டி கொண்டு வரதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயே 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவனும் நல்லா தான் இருப்பான், ஃபிசிக்கலி மென்டலி நல்லா தான் இருப்பான், அந்த பெண்ணும் நல்லா இருப்பான். ஆனால் அது ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அதை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் சைக்காலஜிஸ்ட்டு நாங்கள் இருக்கிறது. ஓகே. இது ஒரு வகையாக இருந்தாலும் இன்னொரு வகை இந்த செக்ஷுவல் லைஃப்பில் டாமினேட்டிங் பார்ட்னர் அப்படின்ற ஒரு பர்சன் நிச்சயமாக இருப்பாங்களா ஒரு பார்ட்னருக்குள்ள? மேண்டேட்டரியே இது வந்து நடக்கும். எத்தனை கப்புள்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கப்புளுக்குன்னு ஒரு டாமினேட்டிங் பார்ட்னர் இன் செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்றது ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை, எவ்வளவோ பேர் பயங்கர மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய கப்புள்ஸும் இருக்காங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு எப்படிலாம் வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கோ அதே போல் பெண்ணுக்கும் இருக்குன்னு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டைம் கொடுக்குற ஆண்களும் இருக்காங்களே. அப்படி சொல்லிடவே முடியாது. ஒருத்தர் டாமினேட்டாக இருப்பாங்க, ரொம்ப வயலன்ஸாக இருப்பாங்க அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாம். மேபி வந்து இப்போ ஒரு 100 கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100 மேரேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 கப்புள்ஸ் அது மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ 90% வந்து மோஸ்ட்லி வந்து நான் புரிஞ்சுக்கிட்டவங்களா தான் இருப்பாங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது, ஒருத்தவங்களுக்கு வராததை போய் நம்ம என்னத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இப்போ ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு செக்ஷுவல் ட்ரைவ் இருக்கிறவங்கள லிபிடோ வந்து நிறையா இருக்கும் அவங்களுக்கு, ஆர் மென்னுக்கு இருக்கும், உமனுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ உமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு இவ்வளோதான் தெரியுது, அவளுக்கு இவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க லேடிஸு ஃபேமிலியில். அதே வந்து மென் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க.
அவளுக்கு இவ்வளோதான் பிடிக்குது, அவளை இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே மஸ்ட்டு தான். ஸோ இது இல்லாமல் இருந்தால் தான் அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே நீ இருக்கணும், எல்லாமே நான் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்க முடியாது. ஸோ முதல்ல தேவைப்படுறது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் அக்செப்டபிள். இது எல்லாமே வந்து இருந்தால் தான் ஒரு ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ணி கொண்டு போக முடியும். பேலன்ஸ் பண்ணணும், 2 பேருமே பேலன்ஸ் பண்ணணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. 2D Entertainment and Stone Bench Creations வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.